அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறி 2 வாரங்களுக்கும் மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதியின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த 10ஆம் திகதி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச 24 மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான காட்டன் இல்லத்துக்கு சென்றிருந்தார். இதன்போது 2 வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தின் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மஹிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். 2 வார காலமாக அவகாசம் 24ஆம் திகதியுடன் முடிவடைந்திருந்தது. இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி கூறியிருந்தார். விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் NS குமணநாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு 24ஆம் திகதி அனுப்பப்பட்டது. அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மஹிந்தவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்டன் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுது பார்ப்புக்காக ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் மாதாந்த ஓய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்த அதிகபட்ச மதிப்பு 900 லிட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை 10ஆம் திகதி முதல் செலுத்தப்படாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.